நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவ வணக்கம். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமைய அகத்தியர் வழிபாட்டு முறையை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவருக்கு திருமண தடை தாமதம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு வகையான பாவம்தான் காரணம். இந்த பாவத்தை பார்த்திங்கன்னா, திருமணம் யாருக்கு நடக்கணுமோ அவர் பார்த்திங்கன்னா செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்க பரம்பரையில் வந்தவங்க ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு விஷயத்தில் தெரிந்தோ அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் அதுக்கு காரணமாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா தெரியாமல் அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா, யாராவது ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி கெட்டதுக்கு தான் நம்மளை கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஆமாம், அங்கே தான் இருக்காங்க, இதுதான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மூலிமா கூட நமக்கு பாவங்கள் ஏற்படும். இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஜாதகத்தில் தோஷம் உருவாகும். அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இறைவன் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. அது நம்ம சித்திர பெருமான் மூலியமாகவே அந்த வழிமுறைகளை சொல்லியிருக்காரு. இப்போது ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா, ஒருத்தவனுக்கு திருமண தடை அப்படி வருது அப்படின்னா கிரகங்கள் அமர்ந்திருக்கிற நிலை தான். பார்த்திங்கன்னா கிரகங்களோட நிலை, பார்க்கக்கூடிய பார்வை இதெல்லாம் பொறுத்து தான் பார்த்திங்கன்னா தோஷங்கள் வந்து வருது. இப்படி இருக்கும்போது நம்ம குரு பெருமானோட அருளை பெறுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, செவ்வந்தி மலர்கள், மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அரளி மலை இதனால் வந்து அர்ச்சனை செஞ்சு, வியாழக்கிழமையில் வந்து அவருக்கு சுண்டல் மாலை போட்டு, அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளை மூக்கடலில் வந்து சுண்டல் மாலை செய்வாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மாலை போட்டு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை பெறும் அப்படின்ற மாதிரி திருமண தடை ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விநாயகரை வந்து அதிகமாக நம்ம அரச மரத்தடையில் பார்த்துருப்போம். அதை விட பார்த்திங்கன்னா வன்னி மரத்து கீழே இருக்கக்கூடிய விநாயகர் பார்த்திங்கன்னா மிருகசீடம், அதுக்கப்புறம் வந்து சித்திரை, அவிட்டம் அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு 9 கன்னி பெண்களுக்கு வஸ்திர தானம் உங்களால் முடிஞ்சதை ஒரு ஜாக்கெட் பிட்டோ ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். நீங்கள் அப்படி கொடுக்கலனா கூட ஒரு சின்ன கைக்குட்டையாவது நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறையும். இப்போது நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க ஒரு பூஜை அறையில் ஒரு வழிபாடு இருக்குது. அந்த வழிபாடு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மரப்பலகை, அது வந்து மாமர பலகையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பலாப்பலகை, இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கு கடையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு 6x6 அப்படின்ற அளவில் ஒரு பலகையை வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து மஞ்சள் கலந்த நீரால் கழுகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, பன்னீரில் அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் செஞ்சுட்டு இந்த தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதோட ஓடில் எடுத்துகிட்டு இந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் என்ன பண்ணுங்கன்னா அதில் தான் நீங்கள் வந்து குங்குமத்தை பன்னீரில் கலக்கி நான் சொல்கிற மாதிரி ஒரு ஐங்கோணம் வரைங்க. அந்த பலகையில் வரையணும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் போடுங்க. அப்புறம் அந்த ஐங்கோணம் இருக்குது பார்த்திங்களா, அந்த 5லுமே ய ந ம சிவ அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்துலேயும் எழுதுங்க. எழுதிட்ட பிறகு ஒரு குத்து விளக்கு, 5 முகமாக இருக்கக்கூடிய குத்து விளக்கை வச்சு பஞ்சதீப எண்ணெயால் தீபம் போடுங்க. இதெல்லாம் எங்கே பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து சிவபெருமான் குடும்பத்தோடு இருப்பார் பார்த்திங்களா, முருகர், விநாயகர் அந்த மாதிரி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய புகைப்படம் ஒன்று வாங்கி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு அந்த பலகையை வைங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 18 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு 9 முறை வலம் வரணும். நீங்கள் வலம் வர்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பூஜையரே நீங்கள் வந்து செல்ஃபில் கூட வச்சுருப்பீங்க, பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி வச்சுங்க. நீங்கள் 9 முறை சுற்றி வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அன்னை பார்வதி தேவியுடைய மந்திரத்தை சொல்கிறேன். இந்த மந்திரம் தான் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம். ஓம் ஸ்ரீ காத்யாயினி மகா மாயே மகா யோகன்யை ஈஸ்வரி நந்த கோப ஸ்ரீதம் தேவி பதிந்தே குருவே நமக. இதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 18 முறை சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குத்து விளக்கு ஏற்றிருக்கீங்களா, அதுக்கு மேலே வந்து எப்போவுமே நீங்கள் விளக்கு ஏற்றுவீங்களா, அது பக்கத்துலேயே என்ன பண்ணுங்கன்னா ஒரு புதுசாக வாங்கிய ஒரு அகல் மண் விளக்கு வாங்கிட்டு வாங்க. அதில் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 மொச்சை பயிரை போட்டு வச்சுட்டு பசு நெய் இருக்குது பாருங்கள், அதில் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்குரிய ஒரு தீபம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுடைய மந்திரத்தை 21 முறை சொல்லுங்கள். இப்போ சுக்கிர பகவானுடைய மந்திரம் சொல்கிறேன். ஓம் ஐம் கம் ஹ்ரோச்சாரய சுக்ராய நம. இதுதான் அந்த மந்திரம். இது போல் பார்த்திங்கன்னா நீங்கள் தினந்தோறுமே செய்யணும். அப்படி தினந்தோறும் செய்ய முடியல அப்படின்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க. அப்படி 2 நாள் செய்ய முடியலனாலும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாவது செய்யுங்க. கண்டிப்பாக அந்த ஒரு முறையாவது நீங்கள் செய்யணும். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய உங்களுக்கு நான் எப்படி ஒரு நல்ல மாதிரி வாழ்க்கை நினைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அது கண்டிப்பாக ஈடேறும். இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போதே இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, திருமணம் தடை நீங்க அகத்தீஸ்வரம் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் போய் ஒரு சிறிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரம் கிடைக்கும் போது பண்ணலாம். வீட்டில் வந்து அந்த பூஜையை முதல்ல தொடங்கிடுங்க.
அதுக்கப்புறம் 1 மாதமோ 2 மாதமோ நீங்கள் எப்போ வேணாலும், ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அகத்தியர் பார்த்திங்கன்னா சித்தர்களோட தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே பெண் சித்தர்களை தலைவியாக யாரை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அகத்தியரோட மனைவி. அவங்க பேர் பார்த்திங்கன்னா லோபமுத்ரா. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சிறந்த சிவபக்தரை மட்டும்தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபக்தரை தேடிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சிவபெருமான்கிட்டையும் ஒரு சில தெய்வங்கள்ட்டையும் போயிட்டு ஒரு விதமான உபதேசங்களை பார்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் எதிர்பார்த்த சிறந்த சிவனடியாரான அகத்தியரை பார்த்திங்கன்னா திருமணம் வந்து இங்கே தான் செஞ்சுக்கிறாங்க. எங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து கரூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய பெருகமணி அகதீஸ்வரர் கோயில் இருக்கு பாருங்கள், அந்த கோயிலில் தான் இவங்களுக்கு திருமணம் நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனும் இறைவியும் நீங்கள் வழிபாடு செஞ்சாலே திருமண தடையானது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா அகத்தியர் பிறந்த நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு இங்கே போங்க. வேறு ஏதாவது நேரம் கிடச்சிது அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மூலவருக்கும் அம்பாளுக்கும் பார்த்திங்கன்னா மறிக்கொழுந்து சொல்லுவாங்க இல்லையா, மறிக்கொழுந்தில் மாலை வந்து செஞ்சீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாலை ரெண்டுமே நீங்கள் கொடுத்து அந்த அம்மாவுக்கு நீங்கள் சாத்திட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு முகூர்த்த நேரம், அதாவது 90 நிமிடங்கள் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தல விருட்சமாக பார்த்தீங்கன்னா வில்வ மரம் இருக்குது. அகத்தியருக்கு ரொம்ப பிடித்த எண் வந்து 8. நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்ற விதத்தில் 8ஓட 8, 16 அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வலம் வரணும். வரும்போது அகத்தியருடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வலம் வரணும். இப்போ அகத்தியரோட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் அம் உம் மம் மகத்தான அகத்தீஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வலம் வாங்க. இந்த 30 வயதை கடந்த ஆண் பெண் இருவருக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து மிகுந்த மன உளைச்சலை கொடுக்கும், இந்த திருமண தடைன்றது. இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், கண்கூடாக நீங்கள் இந்த பலனை நீங்கள் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் திருமணத்தை அடைவீங்க. இன்னொன்று கேட்டிங்கன்னா இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருச்சியிலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது, பெருகமணியூன் ஊர். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனந்தவல்லியுடனாய அகத்தீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணுங்கள், கண்டிப்பாக வெகு விரைவில் நல்ல வரணும், உங்களுக்கு திருமணமும் கைகூடும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.